பெத்தது நான் தானே, உன்னை படிக்க வச்சது நான் தானே, உனக்கு சோறு போட்டேன்ல, உனக்கு துணிமணி எடுத்து கொடுத்தல்லப்பா, இல்ல ரோட்ல விட்டனா? போட்டுக்க, கழுத்துல போட்டுக்க, சங்கிலி வரைக்கும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீ படிச்சிருக்க பட்டம் வரைக்கும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். பொண்ணு மட்டும் நான் பார்க்க மாட்டேனா உனக்கு? நம்ம ஊர்ல மட்டும்தாங்க பிள்ளைங்களை பெத்தது நானு, வளர்த்தது நானு, படிக்க வச்சது நானுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே அவங்க பசங்களுக்கு செய்யற உதவியா பாக்குறாங்க. இது நம்மளோட கடமை அப்படிங்கறத பேரண்ட்ஸ் ஆகிய நாம புரிஞ்சுக்கணும். நானும் ஒரு அம்மா தான். எந்த ஒரு குழந்தையும் நம்ம கிட்ட அவங்களே வரணும்னு நினைக்கிறதுல நம்ம தான் இஷ்டப்பட்டு குழந்தைங்களை பெத்துக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா குழந்தைங்களை பொறுத்தளவுக்கு அவங்க உங்களோட ப்ராஜெக்ட் கிடையாது, உங்களோட ரிட்டைர்மெண்ட் பிளான் கிடையாது, அவங்க உங்களோட டிராஃபிக் கிடையாது. அண்ட் முக்கியமா பேரண்டிங் அப்படிங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் உனக்காக இதெல்லாம் பண்ணிருக்கேன், சோ எனக்காக நீ இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரி நீங்க பசங்களை அவங்களுக்குள்ளே கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறது ஒரு பேட் பேரண்டிங்கான உதாரணம். ஆஸ் அ பேரண்ட்ஸா நம்ம எடுக்கிற முடிவு தான் கரெக்ட், அவங்க எடுக்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க. அவங்களோட முடிவுகளை அவங்களே எடுக்க விடுங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க எடுக்கிற முடிவுல எது சரி எது தப்புன்னு. அட்வைஸ் கொடுங்க, ஆனா அதையே ஓவர் அட்வான்டேஜா நீங்க எடுத்துக்காரு.